பக்கமா மீட் ஃபார்ம் போயிருந்தேங்க. அங்க போனா வாத்து, கோழி எல்லாமே புடிச்ச ஐட்டமா இருக்குதுங்க. எத எடுக்கிறது, எத விடுறதுன்னே தெரியல. அந்த மாரி தான் இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸுமே ரொம்ப ரீசனபிளா இருந்ததுங்க. நாட்டுக்கோழிலாம் $15 வாத்து வந்து பார்த்தீங்கன்னா, $30ன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் முட்டிலாங்க நம்ம ஊர் சைஸ் இந்த அட்டை இருக்குது இல்லைங்களா? ஒரு அட்டை வந்து $10ங்க. ரொம்ப கம்பேரிட்டிவ்லி சீப்பா தான் இருந்தது. சரின்ட்டுங்க ஒரு நாட்டுக்கோழி, 2 வாத்து அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டுங்க. அதுவும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். என்ன பண்ணேன்னா, கூலர் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேனுங்களா, உள்ள ஐஸ் எல்லாம் போட்டுங்க, கறிய பத்திரமா பாங்காட்ட கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டு, அந்த அன்னைக்கு நைட்டேங்க கடைக்காரன் என்ன கடுப்புல இருந்தான்னு தெரியல. கடை மூடுற டைம் வேற போயிட்டுனுங்களா, கறிய நல்லா பெருசு பெருசா வெட்டி குடுத்துட்டான். நைட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு பீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவிங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மணக்க மணக்க வாத்து குழம்புங்க. அருமையான டேஸ்ட்டுங்க. இந்த வாத்து குழம்பு எப்படி பண்றதுன்னு லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா பாருங்க.